இது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். கோவை பகுதியிலே மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியிலே ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதை மற்றும் கோயிலுடைய திறப்பு விழா அழைப்பிதழோடு ஒவ்வொரு பகுதிக்கும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அந்த அக்ஷதைகளையும் அழைப்பிதழ்களையும் வழங்கி வருகிறார்கள். அந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது ஸ்ரீராமருடைய கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதையை மக்கள் ஆர்வமாக எங்களுக்கு வேண்டும் என பயபக்தியோடு அதை வாங்கிக் கொள்வதும், அது சென்று சேராத இடங்களில் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதும் ஒரு ஆன்மீக பேரலையை இந்தியா முழுக்க இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதையொட்டி பாரதிய ஜனதா கட்சி கூட பல்வேறு கோயில்களில் தூய்மைப்படுத்துகின்ற பணியை துவங்க இருக்கிறார்கள். ஜனவரி 15க்கு பின்பாக 20ஆம் தேதிக்குள்ளாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வசிக்கின்ற பகுதிக்கு அருகில் இருக்கின்ற கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கோயில்களை அடையாளம் கண்டு முழுமையாக அந்த கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டு கொள்வதற்காக அதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 22 காலை அங்கு அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயில்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று மாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் 5 ராமர் தீபங்களை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுக்காக அந்த தகவல்களை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெருமளவு உற்சாகம், ஒரு பெரும் மாற்றத்தையே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம், நம்முடைய கலாச்சார அடையாளம், நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீராமருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பிறந்த இடத்தில் சட்ட ரீதியாக நியாயபூர்வமாக அமைகின்ற அந்த கோயில் என்பது நம்முடைய காலத்தில் நடக்கிறது என்பது இங்கிருக்கின்ற கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து இருக்கின்ற பக்தர்கள் அயோத்திக்கு செல்வதற்காக பல பேர் விருப்பத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அறிவிப்பை வெளியிடும் என நாங்கள் நம்புகிறோம். இவை இல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூட கோயிலுடைய கும்பாபிஷேக அழைப்பிதழ்களை எல்லாம் அந்த கோயில் கமிட்டியின் சார்பாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகள் வாயிலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள். இந்த நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயத்தை கட்டியதே அரசுதான். ஆனால் ஸ்ரீராமர் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அதை தள்ளி போட்டார்கள். இந்துக்களுடைய உரிமையை அங்கு மறுத்தார்கள். இப்போது எல்லாம் முடிந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த இடம் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றமே கோயில் கட்டுவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்து, ஏன் இதை சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது RSS மற்றும் பிஜேபியினுடைய நிகழ்ச்சி நிரல் என கூறியிருக்கிறார்கள். இங்க கோயில் கட்டுவது பாஜகவோ RSSஓ அல்ல, இதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஸ்ரீராமர் கோயில் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ராமரை வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் பொதுவான கோயில்.
இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் பார்த்துக் கொண்டு கலந்து கொள்ள மாட்டோம் என அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய உணர்வுகள், மத உணர்வுகள் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும். இம்மாதிரி ஒரு கோயில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பாக அந்த இடத்தில் அமைகின்ற வேளையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அறிக்கை என்பது மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம். இதற்காக நிச்சயம் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கான காலம் வரும் என நம்புகிறோம். மேடம், இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லாம சில இந்து மத தலைவர்களே இந்த ராமர் கோயில் இதை புறக்கணிச்சிருக்காங்க. உதாரணமா பூரி சங்கராச்சாரியாரும் புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வுல நாங்க இது இப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம், அப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம், அது நடக்காதால நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வுமே அதற்கென்று வகுக்கப்பட்ட வழிமுறைகளின்படி நடக்கின்ற பொழுது அதில் மாற்று கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது இயல்பானதுதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கும் ஒரு சில சமய தலைவர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ரிஜிட்டான ஒரு வெளிப்பாட்டில் அவங்க தான் உறுதியா இருந்து அவங்க அதை சொல்லலாம். ஆனால் மற்ற நபர்கள் சொல்வதற்கும் ஒரு அரசியல் கட்சி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்த ராமர் கோயில தேர்தலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. முழுமையா கட்டி முடிக்காம அவசர அவசரமா கொண்டு வந்திருக்காங்க. எதிர்கட்சியில் குற்றச்சாட்டுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? முழுமையா கோயில் கட்டி முடிச்சிட்டு தானே கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயிலை சுற்றி வரக்கூடிய மற்ற டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே இனி அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா கோயிலை கட்டி முடித்தா விட்டது, அதற்கான நேரம் வந்து விட்டது. ஸ்ரீராமர் அந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அதற்கான நேரம் வந்து விட்டது, வேலை வந்து விட்டது. அதனால அறகுறையா முடிஞ்ச கோயில், முழுமையாக முடிக்கப்பட்ட கோயில். கோயிலை சுற்றி இருக்கின்ற மற்ற பணிகள் வரக்கூடிய ஒரு 2 வருட காலத்துல முடியும். ராகுல் காந்தியோட நடைபயணத்துல எவ்வளவு சிக்கல், என்ன பிஜேபிக்கு என்ன சிக்கல் அழுத்தம் காங்கிரஸ் தரப்புல கேள்வி கேட்கிறாங்க. ராகுல் காந்தி நடைபயணத்துல அதை பத்தி உங்களுக்கு ராகுல் காந்தி நடைபயணத்துல எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? அவர் ஏற்கனவே நடந்துட்டு தானே வந்தாரு. அவர் நடக்கிறதுல எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்ல. அவருக்கு ஏதாவது சிக்கல் இல்லாம இருந்தா சரி. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பாத்தீங்கன்னா கோவை போன்ற தொழிலகத்துக்கு மிகவும் குறைந்த அளவுல தான் முதலீடுகள் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட லட்ச கோடி அளவுல முதலீடு இருந்தாலும் கோவைக்கு ஒரு 1000 கோடி அளவுல தான் முதலீடுகள் வந்திருக்கு. கோவையினுடைய தொழில் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய குரோத் என்ஜின் எங்க இருக்குதுன்னு கேட்டா சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக கோவை தான் அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கோவைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதுல ஒரு தாமதம். மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேக்குறீங்க. இந்த அதிகமான முதலீடுகள் இங்கு வருவதற்கு ஒரு இணைப்பு, கனெக்டிவிட்டி அப்படிங்கறது மிக முக்கியமானது ஒரு விஷயம். ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நிலத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அவ்வளவு தூரம் அதுல கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. விமான நிலையம் இன்று திருச்சி மாதிரி இடங்கள்ல கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும் கூட இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் இவ்வளவு தாமதம் பண்றாங்க. இதுல என்ன கண்டிஷன் போடுறாங்க? நாங்க கொடுக்கிற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் தான் நீங்க அதுல டெவலப் பண்ணணும், நாங்க பிரைவேட் கொடுக்க மாட்டோம். நான் சட்டப்பேரவையிலே இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில், நாங்க நிலத்தெடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுத்தா நீங்க அதை அதானி கையில கொடுக்கறீங்கன்னு பதில் அளிச்சாரு. இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையினோட பதில் இருக்கு. நான் இப்ப கேக்குறேன், முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி அவர்கள் கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க? அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ட டெவலப் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதானி கையில கொடுப்பேன்னு எங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. ஆனா முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி இத்தனை கோடி முதலீடு பண்றாரு நீங்க அறிக்கை கொடுப்பீங்க. அப்ப கோயம்புத்தூரை எதுக்காக இந்த மாதிரி புறக்கணிக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாதால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கு நான் கோரிக்கை வைத்தேன், நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வேகமே எடுக்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா? கோயம்புத்தூர் விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க. அப்ப இந்த கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோங்க. கோயம்புத்தூர் கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கு. தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு இங்க நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்.
இன்னொன்று, ஆல் இண்டியா அளவுல ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பாலிசி கொண்டு வர முடியாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு கோவையினுடைய வளர்ச்சியை புறக்கணிப்பதற்காக மாநில அரசு இப்படி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். அதே போல நீங்க குறிப்பிட்டது போல மெட்ரோ திட்டமும் இப்ப வரது சந்தேகம்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இங்க உள்ள மேம்பாலங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால மெட்ரோ திட்டமும் இங்க வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இதுல எந்த திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்து நடக்கலையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னின்று மக்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் வந்து ரயில் சேவைகள் இல்லாததுனால பஸ் கட்டணங்கள் அதிகமாக வசூல் பண்றாங்க. இந்த சமயத்தில் நீங்க சொல்லுங்க தென் மாவட்டங்களுக்கான ரயில் சேவை. ஏற்கனவே நான் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால இப்ப அறிவிச்சிருக்காங்க. நம்ம புதுசா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கெல்லாம் பொங்கல் ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் ரயில் அறிவிப்பு இருக்கும். ஏற்கனவே மீட்டர் கேஜா இருந்த போது முன்னாடி இயக்குன அதே 5 ரயில்களால் இன்னும் இயக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க. பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களையாவது சிறப்பு ரயில்கள் இங்கிருந்து இயக்குனா நல்லது அப்படின்னு. ஆனா எந்த அறிவிப்பும் இப்ப வரைக்கும் இல்லை. வருமா? வரும். இதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமா வரும். நம்ம ரேஷன் கடையில பருப்பு பாம் ஆயில நிறுத்த போறதா சொல்றாங்க. நிதி நெருக்கடி காரணம். அதாவது இந்த அரசு தங்களுடைய நிர்வாக சீர்காட்டின் காரணமாக, இவர்கள் செய்து வருகின்ற ஊழலின் காரணமாக மக்களுக்கு எவையெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் கிடைக்காம பண்றதுக்கு தான் எல்லா வேலையும் பண்றாங்க. முன்னால அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள், அது ஸ்கூட்டியா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், இல்ல மாணவர்களுக்கான லேப்டாப்பா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்களை நிறுத்திவிட்டு 1000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாயை அரைகுறையமா கொடுத்துட்டு இருக்கிறதா இன்றைய திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் தமிழகத்திலிருந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்க. அதை தெரிவிச்சாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சார்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு பின்பு தொடர்ச்சியாக அயோத்தி செல்வதற்கு தமிழகத்திலிருந்து இங்க ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 1,00,000 பேர் இலவசமாக அயோத்தி சென்று வருவதற்கு இந்த மாநிலத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் உதவி செய்ய வேண்டும். இதை மக்களுடைய கோரிக்கையாக மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் அவருக்கு நான் வைக்கிறேன். மத உணர்வை புண்படுத்தினால் தற்போது இந்த அன்னபூர்ணி திரைப்படம் மும்பை குறித்திருந்து வடக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருச்சி அந்த OTT பிளாட்ஃபார்ம்ல இருந்து திரைப்படமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது எப்படி பாருங்க? அது என்ன படமா? இறைச்சி செய்ய அவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க இறைச்சி செய்யறாங்க, பிரியாணி செய்யறாங்க. அது ராமர் இறைச்சி சாப்பிட்டான்னு சொல்லி ராமாயணத்துல இருக்குன்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பேர் இருக்கிறவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்க. அது பேர்ல நிறைய சினிமாக்கள் தொடர்பா இந்த மாதிரி உணர்வுகள் புண்படுத்தப்பட்டதெல்லாம் வருது. அது எந்த மாதிரி அத சூழ்நிலையில கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலமா. நானும் அந்த படத்தை பத்தி பாக்கல, எனக்கு தெரியல. சரி, இருப்பா நான் அப்புறமா படத்தை பத்தி கேட்டுக்கிறேன். யாரு? முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் பெரும்பான்மை இருக்கு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யறேன்னு சொல்லி திட்டம்லாம் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க, ஆனா எல்லாத்தையும் சமமா பாருங்க. சிறுபான்மை மக்களுக்கு உதவி பண்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்வீங்க, அவங்க விழாவில கலந்துக்குவீங்க. ஆனா எங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட அழைப்புதலை கூட கொடுக்கறதுக்கு அவர் நேரம் இல்லைங்கிறாங்க. அதுதாங்க அவங்களோட மாடல். என்ன பெரும்பான்மையா மக்கள், எல்லா மக்களுக்கும் மத நம்பிக்கை இருக்கு, வழிபாடு இருக்கு அப்படின்னா அது பிரிச்சு பாக்குறதா அவங்களோட மாடலு. யாரு பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கள பத்தி எல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களை அலட்சியப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.